Hello guys, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம எல்லாரும் புதுசான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது GTA 4ல இருக்கிற லாக் எல்லாம் எப்படி கிளியர் பண்றது பத்தி தான் நம்ம வீடியோல இருக்க போகுது. ஏற்கனவே நம்ம GTA 4ஓட இன்ஸ்டாலேஷன் வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். நான் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். மறக்காம செக் பண்ணி வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி டவுன்லோட் பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து லாக் வந்து அதிகமாக இருக்கும். அந்த லாகையும் சில எரரையும் கிளியர் பண்ணுறதை பற்றி தான் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பழகும்போல வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடச்சிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து போக்குறதுக்காக ஒரே ஒரு ஃபைல் மட்டும் தேவை. அந்த ஃபைலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மறக்காமல் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கேமில் இருக்கிற எரரை வந்து உங்களால் வந்து எடுக்க முடியும். அந்த ஃபைலு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 63 KB தான். அது உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, கமாண்ட் லைன் ஃபார் GTA 4 மோடுன்னு போட்டிங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். நான் இதுக்கும் உங்களுக்கு லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் போய்ட்டு இதையும் காப்பி பண்ணி நீங்கள் வைக்க தேவையில்லை. இல்லை கமாண்ட் லைனுன்னு இருக்கும். இதில் வந்து ஒரு கமாண்ட் லைன் மட்டும், ஒரு பர்சனல் கமாண்ட் லைனுன்னு இருக்கும். இந்த கமாண்ட் லைன் TXTன்னு இருக்கும். இதை மட்டும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காப்பி பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இப்போ நமக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ராக்ட் ஆன பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கமாண்ட் லைன் TXT அண்ட் லிஸ்டிங்ஸ் இருக்கும். அதில் போய்ட்டு பர்சனல் கமாண்ட் லைன் கான்ஃபிகரேஷன் இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து 1 KBக்கான ஒரு ஃபைல் வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க, இல்லை காப்பி பண்ணிக்கோங்க. நான் இப்போ காப்பினே கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து கேம் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து போயிடுங்க. இப்போ இந்த இடத்துல தான் எனக்கு வந்து கேம் இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற கேம் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைலாக் வந்து ஓப்பன் ஆகும். எனக்கு டைலாக் ஓப்பன் ஆகலை, ஏன்னா நான் வந்து ஏற்கனவே வச்சுருக்கனால எனக்கு இந்த டைலாக் ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு வந்து டைலாக்லாம் ஓப்பன் ஆகுது. அப்படியே உங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆகிடும். நான் வந்து அதனால் இப்போ எனக்கு நான் காப்பி பண்ண வேணாம், நான் அப்படியே இந்த வந்து வச்சிடுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து கமெண்ட் லைனுன்னு ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி வித்து ரெஃப்ரெஷ் ரேட்டு 75 இது மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் எதுவுமே மாற்றிக்க தேவையில்ல, அப்படியே இருந்தபடியே இருக்கட்டும். ஏன்னா நம்மளுக்கு வந்து லோ எண்ட் பிசி, அதனால் நம்ம அவ்வளோ நமக்கு லோடு வந்து லேப்டாப்புக்கு கொடுக்க தேவையில்ல. ஆனால் இது பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லேப்டாப் வந்து இப்போ வந்து ரொம்ப முன்ன சூடாகிறத விட இப்போ வந்து ரொம்ப சூடாகுது. இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கீழே லான்ச் GTA 4 இருக்குது. இப்போ நம்ம லான்ச் பண்ணி நான் உள்ளே உங்களுக்கு வந்து செட்டிங் சொல்கிறேன். அந்த செட்டிங்கில் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம வந்து ETS2, பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா, அதுமாரி நிறைய கேம் டவுன்லோட் பண்ணுற வீடியோலாம் போட்டிருக்கோம். மறக்காமல் கீழே நம்ம சேனலோட ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் போய் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி வந்த உடனே நீங்கள் வந்து ஒன்றும் பண்ணிக்காதீங்க. இந்த இடத்துல போய்ட்டு ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும். ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கிராஃபிக்ஸ்ன்னு இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து 800x600 ஹெச்ன்னு தான் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மோட் ஃபைல் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணலன்னா உங்களால் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக நம்ம பண்ணுறது என்னன்னு தெரியும். நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆரோ கீஸ் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். இந்த கிராஃபிக்ஸே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 1024x786. ஃபஸ்ட்டு நீங்கள் இது ஒன்று கொடுத்த பிறகு நீங்கள் வந்து ஸ்பேஸ் தட்டிக்கோங்க. ஸ்பேஸ் தட்டினோடனே உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸ்பேஸ் தட்டிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து கிராஃபிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நீங்கள் மற்றது எதுவுமே நீங்கள் வந்து அவ்வளோ கொடுத்துக்க தேவையில்லை. வாட்டர் குவாலிட்டிலாம் லோலியே இருக்கட்டும், இது ரிஃப்ளெக்ஷன் ரெசல்யூஷனும் லோலியே இருக்கட்டும், டெக்ஸ்சர் வந்து மீடியமாக இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து ஃபில்டர் இதெல்லாம் எதுவுமே கொடுக்காதீங்க. கீழே வந்து வெஹிக்கல் டென்சிட்டி இருக்கும், அது ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம. இது வந்து 99 வச்சுக்கோங்க. அதேமாதிரி டீட்டெயில் டிஸ்டன்ஸ் இருக்கும். இதுவும் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம். இது வந்து கேம் எதுவும் வந்து கிராஃபிக்ஸ் எதுவும் வந்து அஃபெக்ட் பண்ணாது. அதேமாதிரி டெஃபினேஷனும் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. விசிங்க்கும் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இது ஆன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு கேட்குறீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங் நல்லாயிருக்கும். நம்ம லேப்டாப்க்கு ஏற்ற மாதிரி டீட்டெயிலிங் பண்ண மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த செட்டிங் மட்டும் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஐஸ். இப்போ நம்மளுக்கு வந்து பாதி செட்டிங் முடிஞ்சிச்சு. இப்போ இது நம்ம வந்து ரெட்டாவில் க்ரீனில் இருக்குது. அதனால் இப்போ வந்து நமக்கு வந்து கேம் வந்து கொஞ்சம் கரெக்டாகவே இருக்கும். இப்போ நம்ம வந்து எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து கேம் பிளே எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ வந்து செக் பண்ணிடலாம்.
இடத்துல வந்து ஸ்டார்ட்னு இருக்கும், ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே லோடானி கேம் தான் வரும். நான் ஏற்கனவே நேற்று வந்து 2 லெவல் முடித்தேன். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா லெவலுமே உங்களுக்கு வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். வந்து பார்ப்பீங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த விட இப்போ வந்து கொஞ்சம் பிளேசஸ்லாம் கொஞ்சம் நல்லாகிட்ருக்கும், லேக் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி சிபியூ வந்துட்டு செம்ம சூடாக ஆகிடும், கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப சூடாகிடும் சிபியூ. அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு லெவல் முடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்ற மாதிரி இருக்கும் லேப்டாப்பை. அவனை வேறு போய் பிக்கப் பண்ணோம். நம்மக்கிட்ட இப்போ கார் இல்லை, இந்த இடத்துல போலீஸ் வேறு இருக்கான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோனால என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு இந்த எரரும் லேகும் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கு தான் சரி நான் நேற்றே இந்த வீடியோ வந்து போட்டிருப்பேன். நேற்று நம்ம இன்ஸ்டாலேஷன் வீடியோ கூட நம்ம வந்து சொல்லிருக்கலாம். ஆனால் நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோட லென்த்து வந்து அதிகமாக எடுத்து தான் நான் அது அப்பயே பண்ணலை. ஏன்னா நான் உங்களுக்கு அப்பயே நான் சொல்லிகிட்ருப்பேன். நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து லெவல்ஸ்லாம் முடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி விளாண்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஃபோனில் எடுக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியலாம், ஆனால் நிஜமாலே நீங்கள் வந்து விளாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே காய்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் கிடச்சிட்டே இருக்கும். ஓகே காய்ஸ், குட் பை. எப்படி ஸ்மார்ட் கோகுல்.